இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டோட அன்பேக்கிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி இதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியுமே ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஸோ ஏன்டா இந்த ஒரு அன்பேக்கை வந்து இவ்வளோ லேட்டாக வந்து அப்லோட் வந்து பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்னை அட்ரஸ்க்கு தான் வந்து டெலிவரி ஆயிருந்தது. நம்ம நேட்டிவ்ல திருநெல்வேலியில் இருந்ததுனால நம்ம இந்த கார்டை வந்து ரிசீவ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் அன்பேக்கிங் வந்து கொஞ்சம் டிலே ஆயிருச்சு போடுறதுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கார்டை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்த கிரெடிட் கார்டு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எதுவுமே வந்து பிரிக்கல. ஸோ இங்கே வந்து நம்மளோட அட்ரஸ் இங்கே அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள வந்து என்னென்ன டீட்டெயிலாக இருக்கு அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட இன்சைடில் கொடுத்துருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டில் நம்மளோட டெலிவரி அட்ரஸ் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் கார்டு அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் அப்படிங்கிறத அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வெப்சைட்டில் எவ்வளோ ஆஃபர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அமேசானில் வந்து ப்ரைம் கஸ்டமராக இருந்தால் 5% கேஷ்பேக்கு, அதே இது நான் ப்ரைம் கஸ்டமராக இருந்தால் 3% கேஷ்பேக்கு, அதே இது வந்து அமேசானோட பார்ட்னர் மெர்ச்சன்ட்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 2%, அதர் ஸ்பெண்டுக்கு 1% கேஷ்பேக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீ 1.99% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம கார்டோட கிரெடிட் லிமிட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,90,000 நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேஷ் லிமிட், அதாவது ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ராவல் பண்ணக்கூடிய லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 நமக்கான லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கார்டு அப்படிங்கிறத இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட கார்டு இதுதான் ஒரு ஸ்டிக்கர் வச்சு மறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை கிழிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கான ஐசிஐசிஐ பேங்கோட அமேசான் பே கிரெடிட் கார்டு இதுதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு. ஸோ கார்டு வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து வாங்கினது இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசா வேரியண்ட்டில் வந்து இந்த கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கார்டோட நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிப் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐசிஐசிஐ பேங்க் அப்படிங்கிறது இங்கேயும், இது என்ன டைப் ஆஃப் கார்டு அமேசான் பே கார்டு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து பிரிண்டட் ஆயிருக்கு. இது போக பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பர் மட்டும் பேக்கில் கொடுத்துருக்காங்க. வேற எந்த டீட்டெயிலும் இல்லை. ஸோ இந்த கார்டோட கிரெடிட் லிமிட் வந்து 1,90,000 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பேக்கிங். மற்றபடி இதில் வேற சொல்கிற அளவுக்கு வேற எதுவும் இல்லை. பின் நம்பர் வந்து எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் மொபைல் பேங்கிங் ஆப்ஸை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில், அப்புறம் வந்து கார்டு லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், இதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இங்கே வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு ஐசிஐசிஐ பேங்க்கில் நம்ம வாங்கின ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கில் நமக்கு கோரல் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டும் வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். ஸோ அந்த கார்டுமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அன்பேக்கிங் வந்து போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.